ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்லோஸ் கிச்சன். இந்த வீடியோவில் இன்றைக்கி மண்டே மார்க்கெட்டில் என்னெல்லாம் மீன் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வலது பக்கம் இருக்கிற கடைகள், அது அஜின் இருக்கிற கடையில் இறால் சூப்பராக இருக்குது. அடுத்த பக்கத்தில் இருக்கிறவங்க மஞ்சப்பாறை நிறைய வச்சுருக்காங்க, நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது ஊசி கனவா இப்போ தான் கொண்டு வந்து வச்சுருக்கு. அப்புறம் இவங்கக்கிட்ட எல்லாமே துண்டு மீன் தான் இருக்குது. இந்த பெரிய பாறை மீனெல்லாம் வெட்டி வச்சுருக்காங்க. சூரையுமே சூரை பெருசு இன்றைக்கி வந்துச்சு. 50 கிலோ அந்த சைஸ் எல்லாமே வந்துச்சு பார்த்துக்கோங்க. நிறைய பேர் அந்த மாதிரி மீனெல்லாம் வெட்டி வச்சுருந்தாங்க. எல்லா துண்டுமே 100 ரூபா கிடையாது. சில துண்டு கூடுதலாக இருக்கும். நம்ம தான் விலை பேசி வாங்கணும். இந்த பாறை மீன், நெய் மீன் இதெல்லாம் கொஞ்சம் விலை கூடுதல். இவங்க சின்ன இறாலை உடைச்சிட்ருக்காங்க. இவங்களுமே சூரை மீன், சுண்ணாம்பு வாழை, வங்கடை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சைஸில் மீனெல்லாம் வச்சுருக்கு. ஒவ்வொரு மீனுமே ஒவ்வொரு விலையும், ஒவ்வொரு டேஸ்ட்டும், ஒவ்வொரு விதத்துலேயும் இருக்கும். நம்ம தான் பேரம் பேசி வாங்கிக்கிடணும். இவங்க இன்றைக்கி வஞ்சிர மீனெல்லாம் வெட்டி வச்சுருக்காங்க. பாறை மீனுமே வெட்டி வச்சுருக்கு. நம்ம துண்டு, கால் துண்டு, அரை துண்டு எல்லாம் விலை பேசி வாங்கிக்கலாம். இப்போ சூரை மீன், சில மீன் தான் 100 ரூபாய்க்கு கிடைக்கும். மற்ற மீனெல்லாம் 100 ரூபாய்க்கு இல்லை. நம்ம கொஞ்சம் கூடுதலாக கொடுத்து தான் வாங்கணும் பார்த்துக்கோங்க. எல்லா மீனுமே நம்ம பேரம் பேசி வாங்கலாம். சின்ன மீன் கூரெல்லாம் 50 ரூபாயாக இருக்கும். அதுலேயுமே 2-3 போட்டு தர சொல்லணும். இதில் பண்ணா மீனுன்னு சொல்கிற அந்த முட்டி மீன் இருக்குது. வரி முட்டி, வெலை மீன், வங்கடை மீன் அப்படின்னு சொல்லிட்டு மீனெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க. எல்லா மீனுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக ஆட்டோவில் கொண்டு இறக்குறவங்கள நமக்கு பார்த்தாலே தெரியும். காலையில் மீன் ஏலம் எடுத்துகிட்டு ஒவ்வொருத்தராக கொண்டு இறக்கிட்டு இருப்பாங்க. இவங்க டிஃபன் சாப்பிட்டுட்ருக்காங்க. சூரை மீன் வச்சுருக்கு. அப்புறம் அயில மீன் இருக்குது. இந்த பெரிய சூரை 200 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு சூரை மீனுக்கும் ஒவ்வொரு விலை இருக்கும். ஏன்னா சின்ன சைஸ் வித்தியாசம் இருக்கும் பார்த்திங்களா. சூரை மீன்லையுமே நிறைய வெரைட்டிஸ் உண்டு. அப்புறம் இவங்க நிறைய மீன் வச்சுருக்கு. இதில் அயலை, வங்கடை, நண்டு வச்சுருக்கு, வெலை மீன் இருக்குது, சாலை மீன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மீனெல்லாம் சின்ன சைஸு, பெரிய சைஸு எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க. இவங்களுமே டெய்லி ஏலத்தில் எடுத்து காலையில் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வரவங்க தான். நமக்கு மீனுலாம் பார்த்த உடனே தெரியும் பார்த்துடுங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்கவங்க சின்ன கிளாத்தி, பெரிய கிளாத்தி அப்படின்னு சொல்லிட்டு கிளாத்தி நிறைய வச்சுருக்கு. அவங்களுக்கு மீன் வேறு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இனி தான் அவங்களுக்கு வரும். இது காலையில் 9 மணி ஆனதுனால மீனெல்லாம் இப்போ தான் வர தொடங்கியிருக்கு. அப்புறம் இவங்க கலர்ஃபுல்லாக மீனெல்லாம் வச்சுருக்கு. அயில மீன், கண்ணன் மீன் அப்படின்னு சொல்லிட்டு மீனெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. நண்டு இருக்குது. நண்டு கொஞ்சம் சின்ன சைஸு நண்டு பார்த்துடுங்க, ஆனாலும் நல்ல நண்டு தான். அப்புறம் இவங்களுமே சின்ன மீன் வெரைட்டிஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்கு. கண்ணன் மீன் இருக்குது, கிளாத்தி, வங்கடை, அயலை, இறால், வாழை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விதவிதமாக வச்சுருக்காங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க சாலை, நெத்தலி, நல்ல சாலை, நல்ல நெத்தலி ஃப்ரெஷ்ஷாக வச்சிட்ருக்காங்க. நிறைய மீன் இருக்குது. ஆனால் இனி தான் நிறைய மீன் வர வேண்டியது இருக்குது. இந்த கூரெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள், 50 ரூபா. சின்ன சைஸு சூரையும் இருக்குது, பெரிய சைஸ் சூரை இருக்குது, நவரை மீன் இருக்குது. நவரை எல்லாம் நல்ல மீனாக இருக்குது. சின்ன சைஸ் சூரையும் 4 வச்சுருக்காங்க. இந்த 4 ஒன்றும் சொல்கிற விலையில் ஒன்று கூட தருவீங்களா எல்லாம் கேட்கலாம். ஏன்னா இதில் எல்லாம் பெருசாக விலை குறைக்க மாட்டாங்க. நம்ம தான் ஒரு மீன் எக்ஸ்ட்ரா வச்சு கேட்கணும். பாறை மீன், ஊசி கனவா, எல்லா மீனுமே இருக்குது. வங்கடை நிறைய பேர் வச்சுருந்தாங்க. சின்ன சைஸ் வங்கடை கூறு வச்சுருந்தாங்க, நிறைய வச்சுருந்தேன் 50 ரூபாய்க்கு. நெத்தலி, சாலை, பாறை, இவங்ககிட்ட கொஞ்சம் வாழை இருக்குது. நமக்கு காசுக்கு ஏற்றாப்புல மீனெல்லாம் பார்த்து விலை பேசி வாங்கலாம். நல்ல மீனுக்கு அதுக்கேற்றாப்புல உள்ள விலை, சின்ன மீனுக்கு அதுக்கேற்றாப்புல உள்ள விலையெல்லாம் இருக்கும். இவங்களுமே சாலையும் நெத்தலையும் வச்சுருக்காங்க. ஆனால் பயறு போல் இருக்குன்னு சொல்லுவேன், அது மாதிரி துடிக்க பயறு போல் இருக்குது. நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன்.
ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஊரில் எல்லாம் வெயில் எப்படி இருக்குது? எங்களுக்கு இந்த தடவை கன்னியாகுமரி செம்ம வெயில் பார்த்துவாங்க. சென்னையில் கூட இவ்வளோ வெயில் இருக்காது, கன்னியாகுமரியில் அவ்வளோ வெயிலாக இருக்குது. செடி கொடி எல்லாம் போக்குதேன். இந்த ஒரு சூரை மீன் வாங்கியிருக்காங்க பாருங்கள். இந்த சூரை மீன் 200 ருபீஸ். பெரிய சூரை இருக்குது, சின்ன சூரை இருக்குது, அயலை இருக்குது, அப்புறம் சின்ன சைஸ் சூரை, நெத்தலி, சாலை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. எப்போவுமே ஜெனிஷ் நிறைய வெரைட்டியாக வச்சுருப்பாரு. இன்றைக்கி கொஞ்சம் மீன் தான் வச்சுருக்காரு. இருக்கிறது ஆனால் குட்டை நிறைய இருக்குது, வெரைட்டி கொஞ்சமாக இருக்குது. இல்லைன்னா நிறைய சைஸு மீனெல்லாம் அடுக்கி வச்சுருப்பாரு. அப்புறம் இவங்க நல்ல ஃப்ரெஷ்ஷான நெய் மீன் வெட்டி வச்சுருக்காங்க. அப்புறம் கேரச்சூரை வெட்டி வச்சுருக்காங்க. அல்வா துண்டு மாதிரி இருக்கும்னு சொல்ல பாருங்கள், அதே கலரில் அதே மாதிரி அல்வா மாதிரியே தான் இருக்குது. சூப்பரான மீன். சாலை மீனுமே பெரிய சைஸ் உள்ள சாலையாக இருக்குது. நல்ல மீனை பார்த்துக்கோங்க. காலையில் ஒரு 11 மணிக்கெல்லாம் வந்தால் நம்ம பார்த்து நல்ல மீனாக வாங்கலாம். இவங்ககிட்டையுமே வெலை மீன் இருக்குது, சின்ன சைஸ் உள்ள மீனுங்க நிறைய இருக்குது. நம்ம இது மாதிரி வாங்கணுன்னா வந்து எல்லா கடையும் ஒரு சுற்றிட்டு எதில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எதில் விலை நியாயமாக இருக்குது, நமக்கு பிடிச்ச மீன் எது, நம்ம காசு தக்கன உள்ள மீன் எதுன்னு பார்த்து வாங்கணும். அந்த 4 சீலா மீனுமே 150 ரூபா விலை சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒருத்தங்க கேட்டுட்ருக்காங்க, இப்போ தான் கொண்டு வச்சுருக்கான், எல்லா மீனும் எடுத்து கூட வைக்கல, துடிக்க உயிரோடு இருக்குது. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மீன். இது மாதிரி காலையில் பார்த்து வாங்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.